ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கிரேசி கிராஃப்ட். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற கோவில் தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூரில் இருக்க அன்னை பெருநலமுலையம்மை உடனாகிய அருள்மிகு மகாலிங்கேஸ்வரர் திருக்கோயில் மற்றும் மௌன மூகாம்பிகை அவங்களும் இங்கே இருக்காங்க. ஸோ இந்த கோவிலோட சிறப்புக்கள்லாம் பார்க்கலாம் வாங்க. இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா சிவன் வந்துட்டு, அதாவது மகாலிங்கேஸ்வர சிவபெருமான் தற்சிறப்புடன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தன்னைத்தானே அர்ச்சித்து கொண்ட தலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இறைவன் தன்னைத்தானே அர்ச்சித்து பூஜா விதிகளை சப்த ரிஷிகளுக்கு அருளிய தலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே மாசி மகம் ரொம்பவுமே சிறப்பாக நடக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த தலத்தில் தான் மார்க்கண்டேயருக்கு அர்த்தநாரீஸ்வரராக காட்சி தர சிவபெருமான். இங்குள்ள அம்மனை பெருமருதவாம்பிகை இல்லை அப்படின்னா பிருத்திவிக் சுந்தர குசாம்பிகை அப்படின்னு சொல்கிறாங்க. கொல்லூருக்கு அடுத்தபடியாக மூகாம்பிகைக்கு முக்கியத்துவம் வாய்ந்த சந்நிதி இந்த கோவிலில் இருக்குது. திருவிடைமருதூரில் இங்கே இருக்க அம்மன் பார்த்திங்கன்னா ஞானசக்தி வடிவமாக அருள் பாலிக்கிறது தான் சிறப்புங்க. இங்கே அன்னை வழிபாடு நம்ம பண்ணோம் அப்படின்னா மன அமைதி, சகல நன்மைகள் எல்லாமே சேரும். இந்த கோவிலில் ஒரு மரபு என்னன்னு பார்த்திங்கன்னா, சிவனை வழிபடுறதுக்கு முன்னாடி அன்னை இவங்களை, அதாவது இந்த பெருநலமுலையம்மை இந்த அம்மனை நம்ம வழிபட்டுட்டு தான் சிவனை வழிபடணும் அப்படிங்கிறதான் எங்கள் மரபு. அது மட்டும் இல்லாமல் இந்த திருவிடைமருதூர் கோவில் சாப விமோசனம் தரும் தலமாக போற்றப்படுது. சாமியை இந்த அம்பாள் அலங்காரங்கள்லாம் பார்த்திங்கன்னா தைப்பூச பெருவிழாக்காக அலங்காரம் பண்ணது. சுவாமி அம்பாளும் ரிஷப வாகனத்தில் எழுந்தருளியிருக்காங்க. சிவராத்திரியை ஒட்டி பார்த்திங்கன்னா 30 நாட்களும் சூரிய ஒளி மூலவர் மேலே விழுமா. அது இந்த கோயிலோட தனிச்சிறப்பு. இந்த அலங்காரங்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ நேர்த்தியாக அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே நல்லா சூப்பராக இருக்குது. முக்கியமாக அந்த ஊதா கலரில், அந்த வயலட் கலரில் இருக்க அந்த பூ ரொம்ப அழகாக இருக்குது. ஏன்னா மற்ற கலர்ஸ் அந்த ஒயிட்டு எல்லோவோட மேட்ச் பண்ணும்போது